சுட அப்படியே நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்க வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ஊஞ்சல் வாங்கி போட்டு பேபி, துணியில போட்ட துணி வந்து பிச்சிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் திருக்க மீன் வறுவல் பண்ண போறேன். மசாலா தடவி வச்சிருக்க மீனை வந்து எப்பயும் நம்ம மீன் வறுக்கிறோம்ல, ராகி போண்டாலாம் இங்க பாருங்க அப்படியே சூப்பரா வெந்துட்டு இருக்கு. கனவா ஃப்ரை வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. என்ன வெடிக்கல செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஈவினிங்ல இருந்து மழை தான். இங்க ஒருத்தர் பாரு மழையில எப்படி விளையாடி கிடைக்கிறாரு. மழையில நினைக்க கூடாது, ஜஸ்ட் உள்ள போ. செடி பார்க்கலாம் வந்தேன் நானு. மழை பெய்யுது, செடி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன டைம் மழை பெஞ்சு காத்து அடிச்சுதா, அப்ப நம்ம சப்போட்டா மரம் அப்படியே அடியோட சாஞ்சிட்டு இருந்துச்சு. சரி இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தேன். நல்ல காத்தடிச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜாலியா விளையாடுறாரு மழையில. இதுல என்னன்னா ஒரு இது, நம்ம வீட்டு மொட்டை மாடியில அங்க நினையாது, ஏன்னா நம்ம கூரை போட்டிருக்கோம் அங்க மட்டும். இங்க அழகா மழை பெய்யும், இங்க மழை பெய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஜாலியா ஊஞ்சல் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஊஞ்சல் வாங்கி போட்டு பேபி, துணியில போட்ட துணி வந்து பிச்சிக்குது. ஊஞ்சல் எங்க விக்கிறாங்கன்னு பார்த்து போய் வாங்கி வரலாம். ஓகேப்பா, அப்பா வாங்கி வரேன்பா. சரி நீ மழையில நானே எதுக்குமா ஊஞ்சல் விளையாடு. ஜெஷிதாக்காக ஊஞ்சல் கட்டி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் விளையாடு. 2 நாளா ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கோம். கிழிஞ்சிடுச்சு புடவை. சங்கீதா விளையாடுறதுனால தான் கிழிஞ்சிது. நான் நீங்க விளையாடும் போதுதான் கிழிஞ்சது. நான் உட்கார்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஜெஷிதா மழையில் நினைக்க கூடாது, ஜுரம் அடிக்கும். வெயில் நல்ல மழை பெஞ்சா மழை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்கவே மாட்டேங்கிறா ஜெஷிதா. சூப்பரா ஜாலியா இருக்குது மழையில விளையாடுறதுக்கு. ஆமா, மழை பெய்யும் போது தள்ளி விட்டுலாமே. சரி அந்த கட்டையெல்லாம் ஏட்டா பிளைவுட் நினைவு பாரு. எடுத்துட்டு வா. சூப்பரா இந்த மழைக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல திருக்க மீன், கனவா மீன் பேபி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கணும். சுட சுட அப்படியே நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். சரி கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போயிடலாம். மழை பெய்யும் போதே தள்ளி விட்டு மொட்டை மாடியை கிளீன் பண்ணா. ஆமா, இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிடலாம் சங்கீதா. இங்கதான் நல்லா அழுக்கா இருக்கு. வேற இடம் மத்த இடம்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு இடம் மட்டும் தான் அழுக்கா இருக்கு. ஜெஷிதா நனைஞ்சா ஜுரம் அடிக்குமா? போயிட்டுமா, உள்ள போயிட்டுமா. என்னம்மா பண்றா? தள்ளி விடுற. சரி சரி. ஊஞ்சல் கிட்ட போ, நினைற பாரு. போ ஊஞ்சல் கிட்ட போ. போடு ஓடு ஊஞ்சல்ல உட்காந்துரு. பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. புதுசா வாங்கி வந்த பிரஷ். இது என்ன போட்டு க்ளீன் பண்ற? டாமெக்ஸ் தானே? டாமெக்ஸ் போட்டு இந்த தரையை க்ளீன் பண்ணா நல்லா க்ளீன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அங்க இருக்கிறது குப்பை பேபி. அது அந்த உரத்துல இருந்து அழுக்கு வருது வெளியே பாரு. அப்படியா? இங்க பாரு அந்த மூட்டையில இருந்து. அது எடுத்துக்கலாம். அதனால இது வரல. சரி வா, சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டா நம்ம போய் சமைக்கலாம். வா, டைம் ஆகுது. லஞ்ச் சமைக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு போலாம். என்னம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்? நாட்டி ஒண்ணுமா? ஜெஷிதா ஜாலியா வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாரு. பாயெல்லாம் எடுத்து வந்து போட்டு இங்க வந்து ஈவினிங் படுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் இந்த இடம். சூப்பரா காத்தடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேல மொட்டை மாடிலாம் கழுவி தள்ளிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் விளையாடி தட்டி கீழே வந்துட்டோம். மழை சீசன்ல மழை பெஞ்சா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சம்மர்ல மழை பெஞ்சா சூப்பரா இருக்கு. இப்ப நல்ல வெயில்ல வந்து திடீர்னு மழை பெய்யும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்தது. மேல போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா ஒரு திருக்கே நல்லா 1 கிலோ வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க பாருடி என்னப்பா? திருக்க மீன் வாழை வெட்டிட்டோமா நம்ம? மீன் கடையிலே வெட்டி தட்டி கொடுத்தாங்க. கோவம் வருது அவளுக்கு. திருக்க மீன் வாழை ஏன் வெட்டினீங்கன்னு. பாத்தியா ஒரு தோசை கல் சைஸ்க்கு இருக்கு பேபி. ஆமா நல்லா. இப்ப திருக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா க்ளீன் பண்ணனும். அதுக்கு அடுத்து இங்க பாருங்க கனவா மீன். இது நம்ம இவ்ளோ நீட்டா இருக்கு. அதான் ஊசி கனவா சங்கீதா. நல்லா நீட்டா இருக்கு பாரு. குண்டா இருக்கும்ல கனவா. ஆமா. அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தட்டையா நீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊசியா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வறுவல் பண்ணலாம். ஓகேவா? ஊசி கனவா வறுவல். திருக்க மீன் வந்து கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு வறுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா திருக்க மீனை வறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. திருக்க மீன் வறுத்துட்டு கனவாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பொடியா அப்படியே அழகா கட் பண்ணி இந்த டைம் ஃப்ரை பண்ண போறேன். நான் ஒரு டைம் மீன் பார்த்தேன் அந்த போட்டுல வந்து. ஆமா, போட்ல போய் வீடியோ போடுவாங்க. ஆமா, அதுல மீன் பார்த்தேன். இது அப்படியே ஒரு பூ மாதிரி வெட்டியிருந்தாங்க. பொடி பொடியா அப்படியே லப்பர் பேண்ட் தலையில போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெட்டியிருந்தாங்க. ஆமா,
ஸோ அது மாதிரி கட் பண்ணி அழகாக வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தலை பகுதி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இப்படி பிடிச்சி இழுக்கணும். பாருங்க தலை தனியாக வந்துடும். ஸோ தலையில் வந்து இங்கே பாருங்க ஒரு லைட்டாக அந்த அழுக்கு இருக்கா, அதை எடுத்தா அப்படியே வந்துடும். அழுக்கு தனியாக இருக்கா. அதுக்கப்புறம் முக்கியமாக இதை திருப்பினா இங்கே ஒரு பல்லு மாதிரி இருக்கும், கனவாவோட பல்லு. இங்கே பாருங்க அதை எடுத்துடணும். அவ்வளோதான். தலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம உடம்பு பக்கத்தில் இந்த மேலே இருக்க தோல் அழகாக எடுத்துனா வந்துடும். தோல் எடுத்துட்டா அழகாக வெள்ளையாயிடும். இங்கே பாருங்க சூப்பராக க்ளீன் ஆகிடும் பார்த்தியா. அவ்வளோதான். கனவா மீன் நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டா பியூர் ஒயிட் ஆகிடும். இதில் அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். இங்கே பாரு. ஸோ இந்த பிளாஸ்டிக் இந்த உடம்புல இருக்கும், அதை எடுத்துட்டா அவ்வளோதான். கனவா க்ளீன் ரெடி. ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். என்ன பண்ணணும், மணிட்டுக்கு நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால கையால் உள்ள பொடலாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா கழுவிக்கணும் போட்டு கூட அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணணும். லாஸ்ட் டைம் திருக்க மீன் வாங்கும்போது நான் க்ளீன் பண்ணுறதை காட்டியிருந்தேன். இது மேலே வந்து ஒரு பஞ்சு போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சினா கருப்பா இருக்கிறது நல்லா வெள்ளையாயிடும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா மீன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த திருக்க மீன் நல்லா மேல தேய்ச்சி கழுவி எந்த அளவுக்கு வெள்ளையா க்ளீன் பண்ணிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லா சூப்பரா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தனியா எடுத்திருக்கேன். வறுக்கிறதுக்கு ஒரு 4-5 பீஸ் தனியா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வறுவல் செய்ய போறோம். இங்க பாரு திருக்க மீன் க்ளீன் பண்ணிருக்கீங்க. நல்லா க்ளீன் பண்றீங்கன்னு சொல்றாரு. சூப்பரா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து பாத்தீங்கன்னா கனவாவுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எந்த அளவுக்கு பொடி பொடியா வெட்டி இருக்கும் பாருங்க. இந்த டைம் எப்பயுமே பெருசு பெருசா வெட்டிடுவேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வெட்டி இருக்கோம். கட் பண்ணிருக்கேன். வறுவலுக்கு கொஞ்சமா மசாலா போட்டுக்கலாம். குழம்பு தூள் வந்து சேர்த்திருக்கேன். குழம்பு தூள், அதுல உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓகே உப்பு. ஸோ எப்பவுமே இப்போ மீன்லாம் வறுக்கும்போது கருவேப்பிலை வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. அதனால கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். தண்ணி கொஞ்சமாக தெளித்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து மீனுக்கு மசாலா போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் திருக்க மீன் வறுவல் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்க வறுவல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் டைம் திருக்க மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருந்தேன். அப்படியே மேலோட்டமா பார்க்கலாம். திருக்க மீன் குழம்புக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன். மிளகு சீரகம் இது மூணும் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இது போட்டாதான் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். அப்புறம் நார்மலா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறது கடுகு, வெந்தயம், புளி, அவ்வளவுதான். மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் எங்க வானல் வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பக்கம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகுதுல்ல. ஸோ அதனால கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிக்கணும் இல்லையா. குழம்பு ஒரு சைடு வறுவல் ஒரு சைடா. ஆமாம். ஓகே. கனவா மட்டும் வறுக்கணும். அதுக்கும் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக போட்டு வறுத்தலாம். ஓகேவா. ஓகே. மீன் வறுவல் ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். ஏன்னா தோசைக்கல் தான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கு. மசாலா தடவி வச்சிருக்க மீனை வந்து எப்படி நம்ம மீன் வறுக்கிறோம்ல அதே மாதிரி வைக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். திருக்க மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி எதுவுமே வந்து சேர்க்கல. நார்மல் மிளகாத்தூள் மட்டும்தான். மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை இதான் சேர்த்துருக்கோம். பார்ப்போம். வறுவலே ரெடி பண்ணிடுவோம் போல. இந்த எண்ணெய் கடுகு பொரியறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. கடுகு காய மாட்டேங்குது. நல்லா தான் இருக்காங்க. நல்லா கேக் மாதிரி இருக்குல்ல. திருக்கை மீன் வறுவல் வேற லெவலா இருக்கும் போல இருக்கு. கேக் மாதிரி இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. நான் கூட என்னடா திருக்க மீன் இல்லாம வறுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருக்கும் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பேபி. வாசனை ஃப்ளேவருமே நல்லா இருக்கு வித்தியாசமா. குழம்புக்கு வந்து தக்காளி பழம் போட்டு வதக்கிறேன். ஆல்ரெடி குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படியே நான் வைக்கிறேன். மீன் வறுவல் வெந்துட்டு இருக்கு. இங்கே சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிக்க போறேன். ஓகே. இப்போ ஒரு ரெசிபி தான் பண்ணணுமே.
கனவா வந்து ஃப்ரை பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். குழம்பு வந்து கூட்டி மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வச்ச பிறகு மீன் போட்டுக்கலாம். இப்போ கனவா மீன் ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பீச் ஓரத்துல ஃப்ரை பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணலாமே. அது மாதிரி தான் பண்ண போறேன் பேபி. அதே மாதிரி தான் பண்ண போறியா? ஆமா. பீச் ஸ்டைல் கனவா. எஸ். கனவா ஃப்ரை. கனவா ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். ரெட் சில்லி பவுடர், நல்லா கலர்ஃபுல்லான நம்ம வீட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதுல தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் குழம்பு தூள் கொஞ்சம். 65 மசாலா வீட்டில் இல்லை இருந்ததுன்னா அந்த 65 மசாலா போட்டா இன்னும் சூப்பரா ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவே பத்தாது போல இருக்கே. போடும்போதே போடாதேன்ற, போட்டது பத்தலன்ற. என்னதான் பேபி நீ என்ன பிரியா செய்ய விடு, நல்லா செஞ்சு தரும். ஓகேவா? ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா மசாலா போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனவா ஃப்ரைக்கு சூப்பரா மசாலா போட்டாச்சு. ஊற வைக்கணுமா இல்ல அப்படியே ஃப்ரை பண்ணிடலாமா? ஊற வச்சு பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம டைம் இல்லாதனால அப்படியே பண்ணிடலாம். ஓகே. எப்படி இருந்தாலும் இதுல அந்த தண்ணி கனவால இருந்து தண்ணி பிரிஞ்சு வரல. அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் வறுக்க தான் போறோம். அப்ப அந்த தண்ணி ட்ரை ஆகுற நேரத்துல மசாலா எல்லாமே ஊறிடும் அதுல. ஓகே. மீன் குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. மீன் போட்டுடலாம். இங்க பாருங்க, சூப்பரா மீன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியிருக்கோம். அழகா அப்படியே பீஸா இருக்கு. இன்னும் நல்லா பெரிய திருக்கையா வாங்கிட்டு வரணும் பேபி. அந்த 2 கிலோ 3 கிலோ இருக்கணும் சங்கீதா ஒரு திருக்கா. அப்பதான் நல்லா பெருசா வரும். ஏன்னா இது வந்து இந்த பக்கம் நடுவுல முள்ளு இருக்குமா, 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த சதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கு. இதுவே பெரிய நல்லா பெருசா இருக்கும். ஒரு டைம் வாங்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். திருக்க மீனை சேர்த்து திருக்க மீன் குழம்பு ரெடி. அப்படியே மூடி போடுவோம். மூடி போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து கனவாவே ஃப்ரை பண்ணிட்டா லஞ்ச் சாப்பிடலாம். லஞ்ச் சாப்பிட்டு ஏதாவது இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இன்னுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. அழகா மழைக்கு ஏத்த ஸ்நாக்ஸ், சூப்பரான ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம். மழைக்கு ஏத்த லஞ்சும் சரிதான், மழைக்கு ஏத்த ஸ்நாக்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா. கனவா ஃப்ரைக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். பாதி கிரேவி பண்ணிட்டு பாதி வச்சிருக்கலாம் போல பேபி. நிறைய இருக்கா? அப்படியே எண்ணெயில போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றவே தேவையில்லை. இதுல தண்ணி பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த தண்ணி ட்ரை ஆன உடனே நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இந்த கனவால ஹை ஃப்ளேம் வச்சு அதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா திக்காயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவா சேர்த்தோம் இல்லையா, ஒரு துளி தண்ணி கூட விடலை. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே கனவால வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நான் கனவா ஃப்ரை பண்ணணுன்றதுக்காக இங்க பாருங்க அப்படியே பொடி பொடியா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ரப்பர் பேண்ட் மாதிரி இது பாக்குறதுக்கு. ஆமா, அப்படியே இந்த தண்ணி நல்லா ஹை ஃப்ளேம் தான் வச்சிருக்கேன். அந்த தண்ணி சுண்டின உடனே நல்லா ஃப்ரை ரெடி ஆயிடும். நிறுத்திடலாம் அடுப்பு. ஹை ஃப்ளேம்ல வறுக்கணும், அவ்வளவுதான். நல்ல அந்த வாசனை பத்தியா சூப்பரா இருக்கு ஃப்ளேவரு. தோசை கல்ல போட்டு அங்க வறுப்பாங்க. நல்ல தோசை கல்ல போட்டு ஆனியன் எல்லாம் மேல தூவி விட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வறுத்தா அது மாதிரி தான் ரெடி ஆகும். நம்ம ஆனியன் எதுவுமே சேர்க்கல, வெறும் கருவேப்பிலை மட்டும் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் பேபி, சூப்பரா வந்து வறுவல் ரெடி. கனவா வறுவல் ரெடி. கனவா ஃப்ரை வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. என்ன வெடிக்கல சங்கடா? ஆமா, வெடிக்கும் தான் இது. எண்ணெயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணா அப்படியே மூஞ்சிலே தெரிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சூப்பரா கனவா வறுவல் ரெடி. கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்கியாச்சு. இந்த சைடு திருக்க மீன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு நிறுத்தி 1/2 மணி நேரம் ஆகுது. திருக்க மீன் வறுவலும் ரெடி. திருக்க மீன் குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே தட்டி போட்டு பண்ணியிருக்கோம். அப்படியே திருக்க மீன் ஃப்ரை 2 எடுத்து வச்சுமா. ஓகே. கனவா எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா கனவா ஃப்ரை. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க போறது திருக்க மீன் ஃப்ரை தான். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். திருக்க மீன் ஃப்ரை நல்லா இருக்கு பேபி. சூப்பரா இருக்கா? நம்ம விரால் மீன்லாம் சாப்பிடுறோமே அதே மாதிரியே இருக்கு. ஆமா, திருக்க மீன் குழம்பை விட வறுவல் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வறுவல் ட்ரை பண்ணலாம். நார்மல் மீன்லாம் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம். லஞ்சு வேற லெவலாக இருந்தது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண வந்துட்டேன். இங்கே பாருங்க, ஒரு 3 ஆனியன், நல்லா பெரிய பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி
அழகாக உளுத்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஆனியன் ராகி போண்டா தான் செய்ய போறேன். ராகி போண்டா. ஆமா, சூப்பர். வெங்காயம் நல்லா நீட்டா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் போண்டா தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மாவு மறுபடியும் அரைச்சி வச்சுக்கணும் மேபி. ஏன்னா இப்போ நம்ம வெயில் வருது இல்லையா, வெயில் காலத்துல நம்ம கூழ் போடு சாப்பிட்றதுலாம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 கரண்டி ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி போண்டாக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 2 கரண்டி போதுமா? போதும். இதோட தேவையான அளவு உப்பு, போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், சமையல் சோடா. அது வந்து வேணும்னா, விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். இதுலேயே பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே ரெடி ஆகிடும் போண்டா. அவ்வளோதான். நிறைய மாவு போட்டால் போண்டா, கொஞ்சமாக மாவு போட்டால் பக்கோடா. இப்போ நம்ம இதை போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். மாவு வந்து நிறைய போட்டால் போண்டா, கம்மியாக போட்டால் பக்கோடாவா? ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ராகி போண்டாக்கு இங்கே பாருங்க, ராகி மாவு சேர்த்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி அழுத்தி இப்படி போடக்கூடாது, லைட்டாக அப்படியே இப்படி எடுத்து சின்ன சின்ன உருண்டை. அப்படியே ஆனியன் வந்து நல்லா கிரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இது மாதிரி அப்படியே லைட்டாக உருண்டை பிடிச்சி அப்படியே எண்ணெயில் போடணும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். இப்போ ஆமாம், அப்புறம் போண்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி வச்சிருக்கேன். அப்படியே எண்ணெயில் சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்சிச்சு பிறகு அது 4 மட்டும் தான் இடம் பட்டுச்சு. இன்னொன்று போட இடம் இருக்குது, இவ்வளோ இடம் கிடையாது, நடுவுத்திலே போட. பால் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டீ போடுறதுக்கு. வெளில போனால் மழை பெஞ்சிட்டே இருக்கு, ரோடு போடுறதுனால வழி சுத்தமாக சரியில்லை. மண்ணு போட்டாங்களா, அது வந்து அப்படியே வண்டியில சிக்குது ஃப்ரெண்ட்ஸ், வண்டியே ஓட்ட முடியல. அதனால வெறும் போண்டாவோட முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ராகி போண்டாலாம் இங்கே பாருங்க அப்படியே சூப்பராக வெந்துட்டு இருக்கு. ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் போண்டா. அப்படியே வேக வேக அப்படியே மேலே அப்படியே மிதங்கும். நான் எல்லாத்தையும் ஒரே டைமே போட்டுட்டேன். அப்படியே போண்டா ஃபுல்லாகவே நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல கரெக்டாக. ஆமாம், ஸோ அப்படியே கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துடலாம். ராகி வந்து போட்டிருக்கிறதுனால செவந்தா நமக்கு தெரியாது. அந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, ஆனியனை வச்சு நம்ம கணக்கு பண்ணி நம்ம இப்படி திருப்பினாலும் அப்படியே தக்கையா வந்து பார்த்தோன்னா மாறுது. ஸோ அதனால அது மாதிரி வெந்த உடனே எடுத்துடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ராகி போண்டா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா வந்து சாஃப்டா சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லி. நீ தான் சாப்பிடணும். சாப்பிட்டு போண்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஹெல்த்தியா இருக்கும்ல பேபி. அதான் ராகி போட்டு செஞ்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மழை டைம்ல பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க, லீவ் டைம் வேற. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக் கேட்கும்போது. ஸோ அவ்வளோதான். நல்லா இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ராகி போண்டா. கண்டிப்பாக சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற வச்சு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.